ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமாக, இங்கே பாருங்கப்பா, என்னோட நிலைமை என்னன்னு தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போவே நான் கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னேன், நீங்கள் தானே என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நானே என்னோட பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம பாண்டியனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக இப்படி பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான், அதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பு போய் கடைக்கு போறாரு. போன உடனே இங்கே பாருட சரவணா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடா, முதல்ல வீட்டில் சண்டை போட்ட, அதுக்கப்புறம் கடையில் வந்து சண்டை போட்ட, இப்போ தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கே, தெருவில் இருக்கிறவங்களாம் பார்த்தா மயிலை என்ன நினைப்பாங்க சொல்லு, மயிலை ஏதோ தப்பு பண்ணிட்டதுனால தான் அவளை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும்ல, ஆனால் உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி இருக்கும்போது என் மேலே தான் தப்பு இருக்குன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரியலப்பா, நல்லா நடிக்கிறவளை நம்புறீங்க, ஆனால் உண்மையாக இருக்கிறவனை யாருமே நம்ப மாட்டீங்க, என்னப்பா இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ சொன்னதாண்டா எங்களுக்கு தெரியும், நீ சொல்லாமே எங்களுக்கு தெரியும்னு நினச்சனா அது எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, அது சொன்னாலும் பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நான் எதுக்காக சொல்லணும் சொல்லுங்க, என்னோட பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், இங்கே யாருமே பார்த்துக்க தேவையில்ல, அதே மாதிரி இந்த பிரச்சனையில் யாரும் தலையிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அதாவது வெளியே கிளம்பிடுறாரு. டே சரவணா, எங்கடா போற? இங்கே பாருங்கப்பா, திரும்ப என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கப்பா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் எங்கேயாவது இருந்துட்டு வரேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இந்த சரவணன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, சரவணன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கோமதி அப்படின்றாங்க. என்னங்க ஆச்சு, இன்னைக்கு கடையில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் கடையில் சண்டை போட்டுட்டு இருந்தான், சரி நான் போயிட்டு கேட்கலான்னு போகும்போது அந்த நேரம் பார்த்து கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் எதுவும் கேட்கல, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள அவன் தெருவில் நின்று மயில் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மயிலோட அப்பா கடைக்கு வந்தாராம், கடைக்கு வந்தவரை அசிங்கமா பேசி அங்கிருந்து துரத்து விட்டுட்டாராம், அதையும் சொல்லி மயில் அழுதுகிட்டே இருந்தா. மயில வீட்டுக்கு வந்துட்டாலாம், எப்பங்க வந்தா, மயில வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு மயிலோட ரூம்ல போயிட்டு மயில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மயில் இருந்துட்டு படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. மயில், என்னாச்சு மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, நாளுக்கு நாள் உங்கள் பையன் பண்ணுறது அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது அத்தை, என்னால் தாங்க முடியல, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு, ஊசியை வச்சு குத்துற மாதிரியே பேசுகிறாரு, ரொம்ப வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாருமையில், இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன், இன்னைக்கு 2ல் 1 ஏதாவது ஒரு முடிவு உனக்கு தெரியும், நீ கவலைப்படாத மயிலே, இந்த மாதிரி அழுதுகிட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காத, அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கியா, நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், இன்னைக்கு அவனை என்ன பண்ணான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட கோமதி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அந்த சோபா மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்த உடனே டைரக்டாக ரூமுக்கு போக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா வந்து உக்காரடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்டே, இங்கே பாருடா சரவணா, இப்போது நீ வீட்டுக்குள்ளே சண்டை போடுறது வேற, அதே மாதிரி வெளியே ஹாலுக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு தான் ஆகும், அந்த பிரச்சனை என்னன்னு நீ சொல்லி தான் தீரணும், அப்படி சொல்ல மாட்டேன், சொன்னாலும் தீர்வு கிடைக்காதுன்னு நீயா எப்படி முடிவு பண்ணிக்கிற, சொன்னாதான் தெரியும் முடிவு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காகடா அந்த புள்ளியை போட்டு மாட்டி வதத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அமைதியாகவே இருக்காரு. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலடா, நீ என்னோட பையனான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது, என்னோட பையன் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட காம்ப்ளிமெண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்களை யாரோ ஏமாத்தினேன்னு சொன்னீங்கல்ல, யாரை நான் ஏமாத்தினது ஒன்று, யார் ஏமாத்தினதுன்னு சொன்னால் போதும்ண்ணே, நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேனே, உங்களை இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு உங்களை என்ன ஏமாத்திட்டாங்க சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு, நம்ம சரவணன் அமைதியாகவே இருக்கிறத பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாருட சரவணா, இப்போ நீ உண்மையை மட்டும் என்னென்னு சொல்லலைன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும்
கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக்கோட நம்ம சரவணனை பார்க்கவும் நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னோட பிரச்சனையை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே சொல்லாமல் என் மனசுக்குள்ளேயே அந்த பாரத்தெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. டே என்னடா சொல்கிற நீ, என் மயில என்னடி பிரச்சனை உங்களுக்குள்ள, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பிரச்சனை இல்லாமையே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா, இங்கே பாரு மயில என்னன்னு உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, என்ன எந்த பிரச்சனையும் இல்லாத அவங்க குழந்தை விஷயத்தினால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயிலு மேலே பயங்கர கோவம் வந்துடும். ஏச்சி நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, நம்மளுக்கு குழந்தை பிறக்காமையே போயிடும், ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பக்கத்தில் இருந்த அந்த பூச்சட்டி எடுத்து படார்னு உடச்சிடறாங்க. இங்கே பாருடி, இதுக்கு மேலே போய் சொல்லிட்டு இருந்த எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். இங்கே பாருங்கம்மா, இவளை பற்றி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும், நான் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளோ தானே, தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது இப்படி ஏன்டா கேட்குறேன், தெரிஞ்சு அதில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணதாண்டா பார்க்க முடியும், ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட கேட்கவும், சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, எனக்கு என்ன பிரச்சனை தானே கேட்டீங்க, இவ 12th தான் படிச்சிருக்கா, எம்ஏ படிச்சிருக்கான்னு சொன்னாங்கல்ல, இவ 12th தான் படிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் இவ என்னோட 2 வருஷம் பெரியவ, போதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு மயக்கமே வந்துடுது. மயக்கம் வந்த உடனே எல்லாருமே நம்ம கோமதியை பிடிச்சிக்கிட்டு அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து ரொம்பவே பதறி போயிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதியை எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது யார் சேர் மேலே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, என்னம்மா இதுக்கே நீங்கள் இப்படியெல்லாம் ஆயிட்டா எப்படி, இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே சரவணா, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இவங்க அப்பா அம்மா இவளை என்ன சொல்லி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இவ எம்ஏ படிச்சிருக்கா, இவ வேலைக்கும் போவா, அது மட்டும் இல்லாமல் என்னோட வயசு கம்மியாக தான்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலாமா, அவள் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமாம்மா, அவள் ஒரு ஹோட்டல் கடைக்கு போயிட்டு இருந்தா. அந்த அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சுமா. அவகிட்ட கேட்டதுக்கு அவள் என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா, அவகிட்ட கேட்டதுக்கு சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு, ரீஅப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் அது வர வரைக்கும் நான் இந்த வேலைக்கு வரேன்னு வீட்டில் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. சரி, சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் எல்லாரையும் ஏமாற்றி இப்படி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கா, அதனால் இவளுக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கான வேலையை அவள் பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சிதாம்மா அவளை ஒரு நாள் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் வச்சு என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமாம்மா, அவள் காலேஜே படிக்கலையாம்மா, 12th தான் படிச்சிருக்கேன்னு சொல்லி என் தலையில் இடியை இறக்கிட்டாமா. அப்போவே இவன் மேலே இருந்த நம்பிக்கை, அன்பு எல்லாமே உடஞ்சி போச்சுமா. இவ்வளோ நம்பின ஒருத்தியை, என்னை இப்படியெல்லாம் ஏமாத்தின ஒருத்தியை என்னால் எப்படிம்மா சந்தோஷமா ஏற்றுக்க முடியும், அதனால தான்மா இவளை அவங்க அம்மா வீட்டுக்கே விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து அவங்க அம்மாவுக்கு வலிக்கு விழுந்து காடு உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லைம்மா, அப்போது இவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன்லம்மா, அப்போதாம்மா இந்த விஷயமெல்லாம் நடந்தது. டி சரவணா, அப்போ ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட சொல்லலைம்மா, அப்போ அரசு பிரச்சனை நடந்துட்டு இருந்தனால அரசு பிரச்சனை முடிஞ்சிட்ட உடனே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு இருந்தோமா, ஆனால் அதுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தனால என்னால் எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியலம்மா, ஒவ்வொரு விஷயமும் தெரிய எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியுமாம்மா, இவன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த உலகத்தில் யாருமே எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்க மாட்டாங்கம்மா, அப்படி ஒரு பொய்யை சொல்லிதாம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மாவும் இவனும் எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி அவங்க அம்மா எல்லாருமே திட்டம் போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்கம்மா, இந்த வீட்டுக்கு வரதுக்காக மாசமாக இருக்கிறேன்னு பொய் சொல்லி வந்து எத்தனை நாள் அவளை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருப்பான், ஆனால் அவள் வராமல் கொஞ்ச நாள் கழிச்சு தானே அவள் ஸ்கேன் பண்ணுறதுக்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, என்னோட பிரச்சனைக்கு உங்களுக்கு முடிவு கட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தானே அமைதியாக இருக்கீங்க, இன்னும் இருக்குது அந்த பிரச்சனை தெரிஞ்சது உடனே இனிமே அதாவது மாசமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை சரி படிப்பை தான் இல்லை அவளை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டான்னு எனக்கு தெரிய வந்துச்சுப்பா. இதுக்கப்புறமா எப்படி அவள் கூட சந்தோஷமாக வாழ முடியும், சரி அதை கூட விட்டுடலாமா,
கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடையில அவங்க அப்பா வேலைக்கு வந்தாரு. தெரியுமாப்பா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாடா. அந்த கடையில வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானு, அப்புறம் டெய்லி அவருக்கு செலவுக்கு தேவையான எல்லா காசுமே யாருமே கேட்காம, அவரு பாட்டுக்கு அவரு இஷ்டத்துக்கு அவரோட கடை மாரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாருப்பா. கணக்குல எல்லாம் டெய்லியும் கணக்கு கம்மியா இருக்கு, கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாப்பா. இதனால தான்ப்பா கணக்கு கம்மியா இருக்கு. இந்த விஷயம் வந்து மயிலுக்கும் தெரியும்ப்பா. மயிலுக்கு தெரிஞ்சிருந்தும் அவ உங்ககிட்ட எந்த விஷயமுமே சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும்ப்பா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் அ ரொம்ப காசு அதிகமா காணாம போச்சுன்னு மாமாவ பிடிச்சு மாமா தான் இதுக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்லப்பா. அதுக்கு காரணமும் இவங்க அப்பா தான்ப்பா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நான் மனசுல வச்சு எப்படிப்பா அவகிட்ட நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அவகிட்ட சந்தோஷமா பழகு, பேசு, செய்யின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி முடியும்? இவ்வளோ பெரிய துரோகம், பச்சை துரோகி கிட்ட என்னால எப்படி சந்தோஷமா பேச முடியும்? அப்படின்றாங்க நம்ம மயில் இருந்துட்டு. இங்க பாருங்க மாமா, போதும் மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, உன்னை தலையிலேயே அடிச்சு இங்கேயே சாக அடிச்சிருவேன்டி. என்கிட்ட நீ பேசவே பேசாத. உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ அருவெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, இது மட்டும் இல்ல. தீபாவளிக்கு நீங்க பலகாரமெல்லாம் சுட்டுட்டு இருக்கப்போ அதாவது யாரு மீனா வந்து ஏதோ கேட்க போய் அதாவது உங்க வயசு 30 அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டிருப்பாங்க. அப்போ போயிட்டு அவகிட்ட உன்னோட வயசு என்னடின்னு கேட்டப்போ அவ உங்களோட 2 வருஷம் சின்னவ தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மழுப்பி என்னென்னமோ பேசி என்கிட்ட மழுப்பிட்டாமா. அவகிட்ட கேட்கிற போது என்ன சொன்னா, அவகிட்ட ஆதார் கார்டு கேட்டா. அவ ஆதார் கார்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டாமா. ஆதார் கார்டு அது அவகிட்ட இருந்து ஆதார் கார்டை வாங்கறதுக்கு நான் என்னென்னமோ பண்ணேன். ஆனா அவ கொடுக்கவே மாட்டேன்ட்டா. அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு பொய்யை சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த ஆதார் கார்டை வாங்கிட்டு வந்து பார்த்தா அவளுக்கு என்னோட 2 வருஷம் கம்மிமா. வயசு என்னோட 2 வருஷம் பெரிய பிள்ளைமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டே சரவணா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா. இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுவாங்களா? இவ பண்ணியிருக்காளேம்மா, இவ இப்படி ஒரு துரோகத்தை நமக்கு பண்ணியிருக்காளேம்மா. இவ உண்மையை சொல்லியிருந்து எங்களோட வீட்டோட சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாப்பா. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா இவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பல்ல. இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த எப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எப்படிம்மா இவ கூட வாழ சொல்றீங்க? எப்படி இவகிட்ட சந்தோஷமா பேச சொல்றீங்க? இவளை பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது தவிர அவகிட்ட அன்பா பேசணும்னு எனக்கு தோண மாட்டேங்குதுமா. இனிமேலாம் அவகிட்ட அன்பா பேச முடியாது. அதே மாதிரி அவ கூட என்னால வாழவும் முடியாது. இந்த வீட்டுல இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டுமா. அவ இந்த வீட்டுல இருந்தா அவ மூச்சை பார்த்துக்கிட்டு நான் தினமும் ஒரு நரக வேதனையில தான் இருப்பேன். அவ இல்லைன்னா கொஞ்சம் நிம்மதியாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமா ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு, என்னப்பா மயிலு, எல்லா பிரச்சனையும் என்னோட பையன் மேலதான் இருக்குன்னு ஒரு அழகா ஒரு கதையை சொல்லி நீ எங்களெல்லாம் நம்ப வச்சுட்டல. என்னோட பையன் மேல எங்களை சந்தேகப்பட வச்சுட்டல. என் பையன் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ அதாவது உன் மேல இருக்கிற நம்பிக்கையால என்னோட பையன் மேல இருந்த நம்பிக்கையே உடைச்சிட்டிய. நீ என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அதாவது மயில் கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியல மாமா. என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நான் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். இந்த வாழ்க்கையை நான் நிலைக்க வைக்கணும் மாமா. இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது. அதே மாதிரி என்னோட புருஷனை விட்டும் என்னால போக முடியாது. இங்க பாருங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல இவளுக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போறேன்ப்பா. இதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. டே சரவணா, என்னடா சொல்ற நீ அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, இப்படி ஒரு பித்தலாட்டிக்காரி கூட எப்படிமா வாழ சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே 2 பேருக்குமே பயங்கர ஷாக். என்னடி, நீ ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கியா? நீயும் ஏதாச்சும் சொல்ல போறியா? உன்னோட பங்குக்கு நீயே ஏதாச்சும் சொல்லு அப்படின்றாங்க. இல்லத்த, மயிலாக்காவை பத்தி இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும் அத்தை அப்படின்றாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஆமாங்கத்த, எனக்கும் மீனாக்காவுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு ராஜ், என்னப்பா ராஜி, என்ன சொல்ற நீ? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, இவங்க வீட்டில் 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த 80 பவுன் நகையில் 8 பவுன் நகை மட்டும்தான் தங்கமாமாம்மா. அது ஒரு நாள் அவங்க மாடியில் நின்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் கேட்டோம், எதுக்காக இப்படி ஒரு பித்தலாட்டத்தை, இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நகைக்கு ஆசைப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ண வேண்டியது தானே. எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஒரு வேலையை பார்க்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால அதெல்லாம் அதாவது அடகு வச்சுட்டு ஒரு
கடனுக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரமா அந்த பணத்தை மீட்டு நகையும் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க வீட்ல யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எப்படி எப்படியோ பேசி எங்களை எங்ககிட்ட இருந்து சத்தியம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க அதாவது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் பொய் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த விஷயத்த சொல்லாம இருக்க முடியல என்னால. அதனால தான் இந்த விஷயத்த சொல்றேன். பாத்தீங்களாம்மா, இந்த விஷயத்துல கூட நம்மள முட்டாள் ஆக்கியிருக்காங்க. அவங்க குடும்பமா பிளான் போட்டுதாம்மா நம்மள இளிச்சி வாயா ஆக்கியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க அவங்க அம்மா தாம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, என்னோட அப்பா அம்மாவை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க மாமா அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த நிலைமையில கூட அவங்க அப்பா அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ஆனா நீங்க என்ன விட்டு கொடுத்து பேசிட்டீங்களாம்மா, நான் இப்படி பண்ணியிருப்பேனா பண்ணியிருக்க மாட்டேனான்னு தெரியாம கூட நீங்க இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டீங்களேம்மா அப்படின்றாங்க. ஐயோ சரவணா, நீ கஷ்டப்படாதடா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லடா. ஆனா அவ உன் மேல சந்தேகப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளேடா. உன்னை இப்படியெல்லாம் பேசிட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்டா, என்ன மன்னிச்சிடுற சரவணா அப்படின்னாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க, எங்க குடும்பத்தை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம மயில இருந்துட்டே, இங்கே பாருங்கத்த, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியலத்த, எனக்கு இந்த வாழ்க்கை நிலச்சி இருக்கணும், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பார்ப்பா மயில், இவ்வளோத்தையும் பண்ணிட்டு உன்னால் எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது, இந்த வீட்டில் இருக்கிறவங்களை விட உன் மேலே தான் ஒரு படி மரியாதை அதிகமாக வச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன், உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, எங்கள் வீட்டோட சூழ்நிலை அப்படி, நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே பாருப்பா மயில், வீட்டில் என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் மாயிலன்றது அதாவது பொய்யின்ற ஒரு வார்த்தைக்கே இந்த வீட்டில் இடமே இருந்திருக்காது. அப்படி தான் என்னோட பசங்களை வளர்த்துருக்கேன் நான். ஆனால் இப்படி ஒரு பொண்டாட்டியே என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. இப்போது என்னோட பையன் என்கிட்ட கேட்குறான், நான் அப்போவே சாமையார போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் என்னை கம்பல் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போது ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறான். அவனுக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. இப்படி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வேலை செய்யாமல் இருக்கலன்னா, உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கேன்னா, நான் என்ன தான் பண்ணாமல் இருக்கேன், ஏதோ எங்கள் போதாத சமயம் இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தால் நான் பட்டிருக்க அவமானமும் அசிங்கமும் எவ்வளவோ இருக்குமாமா. ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் இருக்கிற போதெல்லாம் ஐயோ என்னோட உண்மையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு நானும் நரக வேதனையை தான் அனுபவிச்சிருக்கேன். ஏதாச்சும் வீட்டில் சத்தமாக யாராச்சும் பேசினா போதும், அவங்க என்னோட உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் பொய் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சே என்னோட பாதி வாழ்க்கையை நான் ஓட்டியிருக்கேன் மாமா. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் கஷ்டப்படாமலாம் இல்லை மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்களாவது என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க மாமா. நிறுத்த மயிலே, திரும்ப இந்த மாதிரி நிலைமையை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சே தான் பிளான் போட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே தண்டனை அனுபவிக்கணும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா, என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒன்று நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன், இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணால் கண்டிப்பாக இந்த பொய்யை சொன்னதுனால என்னோட வாழ்க்கை நிலைக்காதுன்னே தெரியலம்மா. இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டாம்னு எங்கள் வீட்டில் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஆனால் யாருமே என்னோட பேச்சை கேட்கல மாமா. ப்ளீஸ் மாமா, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மாமா அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா மயிலே, இனிமேல் நான் முடிவு எடுக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா என்னோட பையன் கேட்ட கேள்வி அப்படி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவனை கொடுமைப்படுத்துகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமே அவன்கிட்ட அவன் தான் முடிவு எடுக்கணும், அவன் வாழ்க்கையில் அவன் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்கள் தான் மாமா கிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது என் கூட வாழ வைக்கணும் மாமா, ப்ளீஸ் மாமா, மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படின்றாங்க. நிறுத்த மயில, நீ இப்போ பேசுகிறத பார்த்தா எனக்கே கோபமாக வருது. இப்போ என்னோட பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னோட அண்ணன் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணன் மேலே நீங்கள் எப்படி ஒரு பழியை போட்டீங்க. என்னோட அண்ணன் வேற ஒரு பொண்ணு மேலே அஃபேரில் இருக்கிறதுனால தான் இப்போ உங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு
அப்படிங்கிறது தான் சொன்னீங்க. ஆனா உங்க மேல எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு, இப்போ என்னோட அண்ணன் மேல எப்படி உங்களால இப்படி ஒரு பழியெல்லாம் தூக்கி போட முடிஞ்சுச்சு? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா அண்ணி? எப்படியெல்லாம் என்னோட அண்ணன கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க? அதாவது அ எங்க முன்னாடியே இவ்ளோ கஷ்டம்னா, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறபோது என்னோட அண்ணன குத்தி கொடைஞ்சு எடுத்திருப்பீங்க போலயே! உங்கள பார்த்தாவே எனக்கே கோவம் வருது. எங்க அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? எனக்கே உங்கள பார்த்தா கொல்லணும் போல இருக்கு. என்னோட அண்ணனோட நிலைமை இப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலையே படாதீங்க அண்ணே. இனிமே உங்க வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணுமோ, அத நீங்களே எடுங்க அண்ணே அப்டின்னாங்க. இங்க பாரும்மா அரசி, அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்ம அ மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நீங்களாவது என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உங்க உங்க பையன்கிட்ட சொல்லுங்க அத்த, ப்ளீஸ் அத்த. இங்க பாருடி, என்னோட பையன் மேல நீ எப்படியெல்லாம் ஒரு பழி போட்ட? என்னோட பையன் உனக்கு என்னடி பாவம் பண்ணான்? உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டான். உன்னை கண் கலங்காம தானே பார்த்துக்கிட்டான். நீ மாசமா இருக்கிறன்னு சொன்ன உடனேயே உன் கால் தரையில படாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன்லடி. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? சொல்லுடி சொல்லுடி அத்தை. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீங்க ஏன் அத்தை அப்படியெல்லாம் பேசுறீங்க? இங்க பாருடி, நீ பண்ண வேலைக்கு வேற எப்படி பேச சொல்ற? எங்களெல்லாம் எப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் பண்ணது தப்பு தான் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, திரும்ப திரும்ப இந்த உன்னோட நாடகத்தை என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத. இங்க இங்க பாரு, என்னோட பையன் மேல எப்படி ஒரு பழிய போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லா தப்பையும் உன் மேல வச்சுக்கிட்டு, ஏன் என்னோட பையன் மேல எப்படி உனக்கு இப்படி இப்படி ஒரு பழிய போட மனசு வந்துச்சு? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு மயிலோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு, அத்தை வேண்டாம் விடுங்க அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை வேண்டாம் விடுங்க அத்தை, விடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு அவங்கள அதுக்கப்புறம் விட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அந்த பாவம் உங்களுக்கு எதுக்கு? இனிமே அண்ணன் முடிவு எடுத்துக்கிட்டும் விடுங்கம்மா. அண்ணனோட வாழ்க்கையில இனிமே அவங்க இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு அண்ணன் தான் முடிவு எடுக்கணும். திரும்ப திரும்ப அண்ணனை நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. இங்க பாருங்க, உங்களை அண்ணின்னு கூப்பிட கூட எனக்கு மனசு வரமாட்டேங்குது. இனிமே நீங்க அண்ணின்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. ஏன்னா என்னோட அண்ணனை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இங்க பாரு அரிசி, நீயும் அப்படியே பேசாத அரிசி. என்னோட நிலைமை அந்த மாதிரி. இங்க பாருங்க, உங்ககிட்ட நாங்க நகை கேட்டோமா? இல்ல நகை கேட்காம, அதாவது நீங்களா தானே போடுறேன்னு சொன்னீங்க. அப்போ இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணி இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா? அசிங்கமா இல்லையா நீ உங்களுக்கு அப்படின்றாங்க. இங்க பாரு அரசி, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல அரசி. ஆனா என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துக்கோங்க அரசி, ப்ளீஸ் அரசி அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இது நான் முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாரோ அது அந்த முடிவு தான் அப்படின்றாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, குடும்பமா பிளான் போட்டு தானே இதை பண்ணியிருக்கீங்க. உங்க அப்பா அம்மா வர சொல்லுடி, ஃபோன் பண்ணி இப்பவே வர சொல்லுடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு போயிட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம பாக்கியம் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு மயிலே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஏன் மயில், என்னடி ஆச்சு? எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க? என்னடி ஆச்சு மயில்? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குடி, என்னன்னு சொல்லுடி, அழுதுகிட்டே இருக்காதடி, பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அது யார நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லுவோம். மயில், என்ன மயில் சொல்கிற? எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? இங்க பாருங்கம்மா, இனிமே என்னோட வாழ்க்கை அதாவது இந்த வீட்டுல இருக்குமா இருக்காதுன்னே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அப்பா கடையில திருடின விஷயமும் எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுமா. இனிமே கண்டிப்பா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ்மா, என்னோட வாழ்க்கையை எப்படியாச்சும் நீ காப்பாத்தி கொடுமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மயில, நீ பயப்படாத மயில, நீ அழுகாத, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு, என்னாச்சு பாக்கியம்? என்ன மயில ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசின சவுண்டு கேட்டுச்சு, என்னாச்சு அப்படின்றாங்க. கூறு கட்டவனே, உன்னால தான் எல்லாமே, எல்லா பிரச்சனையும். இப்போ அதாவது நம்ம மறைச்சு வச்சிருந்த பொய் எல்லாத்தையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சாங்க. இப்போ மயில போட்டு வாட்டி வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மயில என்ன கதியில இருக்கானே எனக்கு தெரியல, வாங்க போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம அதாவது யாரு, நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம மயில அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியம்
வந்துட்டு ஏன் மயிலு ஏண்டி மயிலு என்னாச்சுடி எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, இங்க பாருங்க, என்ன மாப்பிள்ளன்ற மாதிரி இன்னொரு வாட்டி கூப்பிடவே கூப்பிடாதீங்க. இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிட்டு எப்படி உங்களாலலாம் இப்படி பேச முடியுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் போயிட்டு இங்க பாருங்க சம்பந்தி, நாங்க பண்ணது தப்பு தான். நான் அதாவது மயில் இந்த விஷயத்துல எந்த எந்த விதத்திலையும் போய் சொல்லவே இல்லை. அவளோட கல்யாணம் சீக்கிரமா நடக்கணுன்றதுக்காக தான் நாங்க தான் இந்த விஷயத்துல போய் போய் சொன்னோம். அதாவது இந்த விஷயத்துல தண்டிக்கிறதா இருந்தா என்ன மட்டும் தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படிங்க இந்த விஷயம் மயிலுக்கு தெரியாமே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? மயிலுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்தா ஏன் எங்ககிட்ட சொல்லல? இப்படி ஒரு பித்தலாட்ட வேலையை பார்த்துக்கிட்டு எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது சம்மந்தி? நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் சம்மந்தி, உங்க காலில் கூட விழுறோம். என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்க சம்மந்தி, என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டு இப்போ உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. நம்ம கோமதியும் நம்ம அதாவது சரவணன், பாண்டியன் இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம மயிலோட வாழ்க்கையில என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்